பகவன் முதற்றே உலகு. நுவலி விழியாடி நேயர்களுக்கு எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடி மாதம் எந்த மாதம்? அது அம்மனுக்கு சொந்த மாதம். அம்மனுக்கு சொந்தமாகி அதிசயங்கள் நிறைந்த மாதம். அதிசயங்கள் நிறைந்ததாலே இது அற்புதங்கள் கொண்ட மாதம். அற்புதங்கள் கொண்டதாலே இந்த ஆடி மாதம் மிக நல்ல மாதம். இந்த ஆடி மாதத்தில் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பட்டிமன்றத்தை நுவலி விழியாடி எங்கள் பட்டிமன்ற குழுவிற்கு தந்திருக்கிறது. அதாவது, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எந்த சிந்தையில் வந்து அறிவில் நாடி நில்லாத்தா, கண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த கண்களிலிருந்து என்ன பயன் என்று சொல்லாத்தா, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எந்த சிந்தையில் வந்து அறிவில் நாடி நில்லாத்தா. ஆடி மாதத்திற்கே உரிய சிறப்பு அம்மனுக்கு வந்தது. இந்த ஆடி மாதத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஆன்மீகம் சம்பந்தமான தலைப்பு. என்னவென்றால், இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி பக்தியை வளர்க்கிறதா, பக்தியை குறைக்கிறதா? இந்த தலைப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இதற்காக நான் எனக்கு துணையாக 4 எனக்கு துணையாக வைத்துக் கொண்டேன். அந்த 4 பேரும் 2 பேரு பக்தியை வளர்க்கிறது என்று பேச வருகிறார்கள், 2 பக்தியை குறைக்கிறது என்று பேச வருகிறார்கள். அவர்கள் பேசுவதை வைத்து உங்களோடு நானும் அந்த பேச்சை ரசித்து அதற்கான எது சிறந்தது என்பதை வழங்கலாம் என்று முடிவோடு இருக்கிறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் கூறிவிட்டு நான் அவர்களை பேசுவதற்காக அழைக்க இருக்கிறேன். எங்க ஊரு மயிலம் பக்கத்துல ஒரு கிராமம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மயிலம் முருகன் கோவில் மிகச்சிறந்த கோவில். நான் ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த திருவிழாவுக்கு போவோம். எப்பவுமே அந்த மயிலம் கோவில் திருவிழா காலையில 6 மணிக்கு பங்குனி உத்திர தேர் இழுப்பாங்க. பங்குனி நாள் முதல் நாள் அந்த தேர் இழுக்கப்படும். நம்ம சாமியை பார்க்க போற அந்த உற்சாகத்துல என்ன பண்ணுவாங்க, எங்க ஊர் மக்கள் எல்லாம் முதல் நாள் இரவே வண்டியை கட்டி கொண்டு அந்த வண்டியிலே விறகு பாத்திரங்கள், அவருக்கு சமையல் அரிசி, மளிகை பாத்திரங்கள் அனைத்தையும் ஏற்றிக்கொண்டு எங்களையும் கூடவே ஏற்றிக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த கோவிலுக்கு போவோம். அப்போ போகும்போது இருந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அப்பப்பா என்ன மகிழ்ச்சி தெரியுமா? அப்படி எங்க போறீங்க? கோயிலுக்கு போறோம், முருகன் கோயிலுக்கு போறோம், தேர் பார்க்க போறோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் அந்த வண்டியை, மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு எங்க தாத்தா தான் ஓட்டிக்கிட்டு போவாரு. அப்படியே அந்த கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் பக்கத்துல இறங்கின உடனே கூட்டமா ஆங்காங்கே பொங்கல் வைப்பதற்கும் சமைப்பதற்கும் கூட்டமாக வந்திருப்பார்கள். என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் ஓடி அந்த அடுப்பை பற்ற வைப்பார்கள், ஒருவர் ஓடி தண்ணீர் கொண்டு வருவார்கள், ஒருவர் விறகை இறக்கி அதை எரிவதற்கு சரி பண்ணுவாங்க, அரிசி கழுவுவாங்க. இதே மாதிரி சமைச்சிட்டு இரவு முழுக்க அப்பெல்லாம் தெருக்கூத்து வைப்பாங்க. இந்த கூத்தை பார்த்து விட்டு எப்பொழுது பொழுது முடியும், ஏன்னா காலையில 6 மணிக்கு தேர் எடுத்துருவாங்க. 5 மணிக்கெல்லாம் வான வேடிக்கை அடிப்பாங்க. வான வேடிக்கை விடும்போதெல்லாம் என் அப்பா அம்மா, அப்பா எந்திரிக்கப்பா, சாமி வரப்போகுது. எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்தில் 6 மணிக்கு அந்த சாமியை பார்க்குற காட்சி இருக்கிறது. அப்பப்பா தூக்கமெல்லாம் தெரிஞ்சிடும். அந்த சாமியை பார்த்து விட்டு நாங்கள் வீட்டு வந்த ஞாபகம் இன்னும் என் மனதில் பசுமையாக பதிந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் மகிழ்ச்சி நிறைந்தது, பக்தி நிறைந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ போன மாசம் திருப்பதிக்கு போயிருந்தோம். நான், எங்க பையன், மருமகை எல்லாம் திருப்பதிக்கு போவதற்கு முன்னாடியே 2 மாதம் முன்னாடியே பதிவு செய்து விட்டோம். இந்த தேதியிலே இந்த நேரத்திலே நீங்கள் சாமியை பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு கருத்து வந்துவிட்டது. அதற்காக நாங்கள் அதற்கு தகுந்த மாதிரி இங்கே பேருந்தை நாங்கள் அமைத்து விட்டோம். அந்த பேருந்தில் போனோம், இறங்கணும், சாமி பார்க்கிற அவங்க கொடுத்த நேரத்துக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடியாக கோயிலிலே அந்த வரிசையிலே நிற்க ஆரம்பித்தோம். சாமியை பார்த்தோம், தேவையானவற்றை வாங்கிவிட்டு அன்று இரவே வீடு வந்து சேர்ந்து விட்டோம். இது போன மாதம் நடந்தது. நான் சொன்னது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அன்றும் பக்தி இருந்தது, இன்றும் பக்தி இருக்கிறது. அன்றும் மகிழ்ச்சியாக இருந்தது, இன்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு தேவை என்ன வளர்ச்சி இருக்கிறது? அன்றும் இன்றும் எதில் வளர்ச்சி? கோயில்கள் பெருகி இருக்கிறதா, பக்தி பெருகி இருக்கிறதா, மகிழ்ச்சி பெருகி இருக்கிறதா, எதில் வளர்ச்சி இருக்கிறது என்பதை இந்த பட்டிமன்றம் மூலமாக நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் பக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பேசுவதற்காக சகோதரி மகாலட்சுமி அவர்களும் திருமதி அங்கையர்கண்ணி அவர்களும்
இப்பொழுது உங்களிடையே பேச வருகிறார்கள். மகாலட்சுமி சாதாரணமான பேச்சாளர் இல்லை. அவங்க ஒரு கல்லூரி மாணவி. கல்லூரி மாணவின்னு சொன்னா மட்டும் பத்தாதுங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டதாரி. அவங்க பேச்சு, கதை, கட்டுரை, கவிதை என நிறைய எழுதியிருக்கிறாங்க. முத்தமிழ் மாணவர் மகளிர் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. நிறைய பட்டிமன்றங்களில் பேச வந்திருக்காங்க. அவங்க இப்போ வராங்க. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி பக்தியை வளர்க்கிறது என்று பேச வருகிறாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, நாங்களும் உங்க கூட தான் வரும் என்று மகாலட்சுமிக்கு துணையாக மேடம் மங்கையர்கண்ணி மிகச்சிறந்த பேச்சாளர், எத்தனையோ பட்டிமன்றங்களை கண்டவர், அவர்களோட ஆசிரியை, அவர்கள் மகாலட்சுமிக்கு துணையாக இப்பொழுது பக்தி வளர்கிறது என்று பேச வருகிறார்கள். சக்திங்க எங்க வளர்கிறது? இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. அது பக்தியை குறைக்கிறது, வளர்க்கவில்லை என்று பேசுவதற்கு இரண்டு பேச்சாளர்கள். அம்மையார் அனுராதா, சகோதரர் தமிழ்குமரன். அனுராதா சாதாரணமான பேச்சாளர்கள். நம்ம விருத்தாசலம் உளவியல் நிபுணர். அவங்க எத்தனையோ பட்டிமன்றங்களில் பேசி இருக்கிறார்கள். இதே நுவலி விழியாடியில் ஏற்கனவே பேசிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு துணையாக வரும் நம்முடைய தமிழ்குமரன் அவர்கள். தமிழ்குமரன் நம்ம அனுராதாவுக்கு துணையாக தமிழ்குமரன் வருகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கால தொழில்நுட்ப வளர்ச்சி நம்முடைய பக்தியை எங்கெங்க வளர்க்குது, குறைத்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க சம்பவத்தெல்லாம் பாருங்க என்று அனுராதாவுக்கு துணையாக வரும் தமிழ்குமரன் சாதாரணமான பேச்சாளர் இல்லைங்க. அவர் இளங்கலை பட்டதாரி. அது மட்டும் இல்லை, நம்ம சுற்றுப்புற சூழலுடைய காப்பாளர். மாணவராக இருக்கும் பொழுதே நிறைய விருதுகளை வென்றவர். எத்தனையோ பட்டிமன்றங்களில் பேசிய அனுபவம் உள்ளவர், எழுத்தாளர், முக்கியமாக நாட்டுப்புற கலைஞர். இந்த நாட்டுப்புற கலைகள் இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கிறதே, அதை வளர்த்து கொண்டிருக்கும் ஒரு கலைஞர். இப்படிப்பட்டவர் நம்முடைய இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி பக்தியை குறைக்கிறது என்று பேச வருகிறார். இந்த 4 பேர் பேசுறதை வச்சு உங்களை மாதிரி நானும் ரசிச்சு கேட்டு அதற்கான தீர்ப்பை வழங்க இருக்கிறேன். அனைவரும் இப்போ நம்ம பட்டிமன்றத்தை கேட்க போறோம். முதலாவதாக நான் அழைப்பது நம்முடைய சகோதரி மகாலட்சுமி அவர்களை. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி பக்தியை வளர்க்கிறது என்று பேச வருகிறார். ஒரு பலத்த கைத்தட்டலோடு நம்ம சேர்ந்து ரசிப்போமா? சேயாய் நான் அவள் மடியில் தவழ, தாயாய் அவள் என் நாவினில் தவழ்ந்து என்னை வாழ்த்தி வளர்த்தெடுக்கும் தாயான தமிழுக்கும் வாய்மொழி கேட்கும் அனைவருக்கும் வணக்கம். நுவலி விழியாடி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பேச்சாளர் பெருமக்களுக்கும் வணக்கம். தலைப்பு: இன்றைய தொழில்நுட்பம் பக்தியை வளர்க்கிறதா இல்லையா? நடுவர் அவர்களே, நிச்சயம் பக்தியை வளர்க்கிறது என்றுதான் நான் கூறுவேன். ஏனெனில் பக்தியின் வளர்ச்சி என்பது அதனை பிறரும் உணரச் செய்து பரப்புவதில் தானே உள்ளது. அதைத்தானே அன்றைய ஆன்மீகவாதிகளும் செய்தார்கள். அவர்கள் ஆண்டாண்டு காலமாக உலகம் முழுவதும் பயணித்து சுற்றி திரிந்து செய்ததையெல்லாம் இன்று நம் உள்ளங்கைக்குள் சுழலும் ஒற்றை கைபேசி செய்கிறது எனில், இன்றைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது பக்தியினை வளர்த்தெடுக்கிறது தானே. இன்றைய கைபேசியில் இல்லாததே இல்லை. ஆக இன்றைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது பக்தியினை அடைவதற்கான வழிகளை துரிதப்படுத்தி எளிமைப்படுத்தி பக்தியின் வளர்ச்சிக்குத்தானே துணை நிற்கிறது. ஐயா, அது மட்டும் அல்லாமல் நான் என்னிடம் உள்ள ஒற்றை கைபேசியின் உதவியுடன் இணையம் எனும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியினால் நான் என்னை சுற்றி உள்ள ஆன்மீக இடங்களையும் நான் சுற்ற உள்ள ஆன்மீக தலங்களையும் இன்னும் இவ்வுலகம் முழுவதும் உள்ள சிறப்பு வாய்ந்த அத்துணை ஆன்மீக இடங்களையும் அறிய முடிகிறது என்றால், இங்கு இருந்து கொண்டே ஒற்றை நொடிக்குள் அவற்றின் வரலாறு முதல் வரைபடம் வரை அத்துணை தகவல்களையும் என்னால் அறிய முடிகிறது என்றால், இன்றைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது பக்தியின் வளர்ச்சிக்குத்தானே துணை நிற்கிறது. ஒரு தகவலை நாம் எவ்வளவு வேகமாக அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு வேகமாக அதனை நாம் பரவச் செய்கிறோம். நாம் அறிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் கடத்துகிறோம். ஆக இவ்வாறு பக்தியினை நாம் இவ்வளவு எளிமையாக அறிந்து கொள்கிறோம் என்றால், இன்றைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது பக்தியினை எவ்வளவு வேகமாக பரவச் செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. இதனை உங்களால் மறுக்க இயலுமா? நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு இலக்கிய பாடம் கற்க வேண்டுமா? ஒரு பக்தி பாடத்தினை கற்க வேண்டுமா? ஆன்மீக இலக்கியத்தை பற்றி அறிய வேண்டுமா?
உலகத்தின் தலை சிறந்த ஆசான்களின் கருத்துக்களும் அவர்களுடைய பாடங்களும் உங்களுடைய ஒற்றை கைபேசியில் உள்ளது. நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் அவற்றினை கற்று தேர்ந்து நிறைவு பெற இயல எங்களுடைய தொழில்நுட்பம் உங்கள் கையில் உள்ளது. அது மட்டும் அல்லாமல் ஓர் ஆன்மீக சொற்பொழிவு கேட்க வேண்டுமா? யூடியூப் வீடியோக்களை எடுத்து பாருங்கள். யூடியூப் வீடியோக்களில் இல்லாதவையே இல்லை. வளர்ச்சியானது பக்தி சார்ந்த அத்தனை தகவல்களையும் சேகரித்து நம் கைபேசியிலேயே அடங்கியுள்ளது எனில் பக்தியின் வளர்ச்சிக்கு இணையம் எவ்வளவு துணை புரிகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஐயா. இன்றைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது பக்தியினை இவ்வளவு எளிமையாக மக்களிடம் கடத்தி செல்லும் பொழுது நீங்கள் எவ்வாறு அது பக்தியின் வளர்ச்சிக்கு குறைக்கிறது என்று கூறுகிறீர்கள்? அது மட்டும் அல்லாமல் இங்கிலாந்தில் இருக்கும் ஏதோ ஒரு நபரால், யாரோ ஒருவரால் இந்தியாவின் தெய்வங்களையும் நம் தமிழரின் பாரம்பரிய தெய்வ வழிபாடுகளையும் அறிந்து அவற்றினை வியந்து வியப்படைய செய்து ஆசை கொண்டு நம்மிடம் வந்து நம் கோவில்களை எல்லாம் வழிபட்டு செல்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் யார்? எங்களுடைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தானே. உங்கள் கைகளில் இருக்கும் ஒற்றை கைபேசியின் வாயிலாக நம் உள்ளூரில் இருக்கும் ஒரு தெய்வத்தின் சக்தியை கூட, அவற்றின் வரலாற்றை கூட, சிறப்பினை கூட உலகறிய செய்ய முடியும் என்றால் இதற்கெல்லாம் காரணம் இன்றைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தானே. இன்று நாம் இயேசுவையும் சிவனையும் மாரியம்மாவையும் மேரி அம்மாவையும் அல்லாவையும் ஒன்றாக வழிபட்டு அனைவருடைய கருத்துக்களையும் ஒன்று கூடி ஒற்றுமையாக ஏற்று ஒரே குடும்பமாக செயல்படுகிறோம் என்றால், இன்று நாம் தெய்வத்தின் வாயிலாக ஒன்றுபடுகிறோம் என்றால் இதற்கெல்லாம் காரணம் இன்றைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தானே. இவ்வாறெல்லாம் பக்தியினை நம்முடைய தொழில்நுட்பமானது இணையத்தின் வாயிலாக அனைத்து இடங்களுக்கும் கடத்தி சென்று பக்தியினை பரவச் செய்கிறது எனில் நீங்கள் எவ்வாறு அது பக்தியின் வளர்ச்சியினை குறைக்கிறது என்று குறை கூற இயலும்? நிறைவாக நான் இவ்வாறாக சொல்லி முடிக்கிறேன் ஐயா. இன்றைய தொழில்நுட்பம் நிச்சயமாக பக்தியினை வளர்த்தெடுக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி. வணக்கம். மகாலட்சுமி ரொம்ப அருமையா பேசுனாங்க இல்ல? நீங்களும் கேட்டிருக்கீங்க. என்ன பேச்சு? எனக்கு அவங்க சொன்ன கருத்துல 2 கருத்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை சுற்றி உள்ள ஆன்மீக ஸ்தலங்கள், நான் சுற்ற உள்ள ஆன்மீக ஸ்தலங்கள் இரண்டையும் நான் ரொம்ப ரொம்ப சுலபமா இந்த கைபேசியிலேயே பார்த்துக்கிறேன். இன்னொரு கருத்து பாருங்களேன், மாரியம்மா, மேரியம்மா, அல்லா எல்லா சாமியும் பார்க்கறதுக்கு வசதிங்க என்று சொல்லுவதன் மூலம் அவங்க எந்த மதத்தையும் ஒன்றாக எண்ணும் அந்த குணம் உள்ளவர் என்பதை நிரூபிச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி ஒரு நல்ல குணம் வளர்ச்சியிலே வந்திருக்கு. அருமையா சொன்னாங்க. அப்போ இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி பக்தி எப்படி குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. பார்ப்போம். நம்ம அடுத்ததாக நம்முடைய அனுராதா மேடம் வராங்க. அந்த திடமான ஒரு வாதத்தை வைத்துவிட்டு சென்றிருக்கிற மகாலட்சுமிக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இப்பொழுது நம்முடைய அனுராதா இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி பக்தியை குறைக்கிறதுன்னு பேச வராங்க. கேட்போம். நுவலி விளையாடி நேர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆடி மாதம் பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த என் நடுவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணிகள் பக்தி உணர்வோடு பக்தியை பற்றி பேச உள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் என் பலத்தை கூட்ட இருக்கும் என் தோழனுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னன்னா, இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி பக்தியை வளர்க்கிறதா குறைக்கிறதா? நான் ஒரே ஒரு பாட்டு பாடுறேன், நீங்களே சொல்லுங்க நடுவரே, இது பக்தி வளர்கிறதா குறைகிறதா என்று. அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே, உன் ஆனந்த மோகன வேணுகானமலை அலை பாயுதே. நடுவரே, இது ஒரு அழகான பாட்டு. கண்ணனை பற்றி வர்ணித்து அவரை பற்றி பாடின பாட்டு. ஆனால் இப்போ இந்த பாட்டு இப்போ இருக்கிற பசங்க கேட்டால் அவங்க மனசு எப்படிலாம் அலைப்பாயுது நடுவரே. இது பக்தி எங்கே போச்சு நடுவரே, நீங்களே சொல்லுங்கள். இப்போ இருக்கிற பக்திலாம் டெம்பரவரி பக்தியாக தான் இருக்கு நடுவரே. இன்னொன்று சொல்லணும்னா, எதிரணி சொன்னாங்க
லண்டன்ல இருந்து வந்து தமிழ்நாட்டு கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொல்லலை நடுவரே, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை மட்டுமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? இந்த அறிவியல் வளர்ச்சியில் எவ்வளோ விஷயங்கள் அது கூட நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். அங்கே பக்தின்றது, தூய்மையான பக்தி எங்கே இருக்கு நடுவரே? அது காணா போச்சு. அதை தான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பக்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு யூடியூப்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கோம், சாமி பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்போ நம்மளும் ரொம்ப டிவோஷனலாக கேட்டுட்ருப்போம். அப்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஸ்கிப்பு கூட. அந்த ஸ்கிப்பு பண்ணுறப்போ நம்ம பக்தியும் அங்கே ஸ்கிப் ஆயிடுது நடுவரே. அங்கே இருந்து அப்படியே டீவியேட் ஆகிடுவோம். அங்கே இருக்கிற பக்தியும் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இந்த ஒரு தூய்மையான பக்தி தான் இப்போ இல்லைன்னு சொல்கிறேன் நடுவரே. இப்போ இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய ஆப் இருக்கு நடுவரே. 1 இல்லை 2 இல்லை. இப்போ பாட்டு, சாமி பாட்டு கேட்கணுமா, சாமி கதை கேட்கணுமா, பஜனை பண்ணணுமா, கலாட்சியம் பார்க்கணுமா, என்ன செய்யணுமோ இறைவனை பற்றி எல்லாமே நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், எல்லாமே இருக்கு நடுவரே. ஈஸியாக கைக்குள் அடக்கத்தில் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே பக்தி எங்கே போகுது? அது மட்டுமா அதுக்குள்ளே பார்க்குறோம்? எத்தனை விஷயங்கள் அதுக்குள்ளே சேர்ந்து பார்க்குறப்போ உண்மையான பக்தின்றது இப்போ இல்லாமல் போயிடுது நடுவரே. இன்னொன்று சொல்கிறேன் நடுவரே, வீட்டில் இருந்தே நம்ம நிறைய டிவி சேனல்ஸ் பார்க்குறோம். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தே அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறோம். லைவ் டிவியில் போயிட்டுருக்கு. ஆனால் லைவ் டிவியில் போயிட்டுருக்கிறப்போ நம்ம அதை மட்டுமா சாமி கும்பிட்றோம், அதை மட்டுமா பார்த்து இருக்கோம்? இல்லை. அது கூட நம்ம ஒரு ஃபேஸ்புக் பார்க்குறது, ஒரு இன்ஸ்டா பார்க்குறது, ஒரு ஃபோன் வந்தால் ஃபோன் பேசுறது, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அங்கே ஒரு பக்தின்றது இல்லாமல் போயிடுது. பக்தின்னா என்ன நடுவரே? பொதுவாக இறைவனை மனசார வேண்டி தியானம் பண்ணி நம்ம மனசை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறது தான் பக்தி, இல்லையா? இந்த மாதிரி பக்தி இப்போ நம்மளால செய்ய முடியுதா? சேர்ந்தாப்புல ஒரு 10 நிமிஷம் நம்மளால தியானம் பண்ண முடியுதா நடுவரே? அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுது? அந்த பக்கம் ஒரு நோட்டிஃபிகேஷன், இந்த பக்கம் ஒரு காலு, இங்கேருந்து யாராவது கூப்பிடுறது, ஏகப்பட்ட இன்ட்ராக்ஷன்ஸ் உள்ள நமக்கு வந்துடுது நடுவரே. அதில் ஒரு 10 நிமிஷம் நம்மளால சாமிக்காக தனியாக ஒரு டைம் ஒதுக்கி ப்ரே பண்ண முடியல. ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ நம்மளை சூழ்ந்திருக்கு. இப்போ இருக்கிற பசங்களுக்கு பக்தி வளருதுன்னு சொல்கிற முடியாது நடுவரே. ஏன்னா எல்லாமே அவங்க சயின்டிஃபிக்காக பார்க்குறாங்க, டெக்னாலஜி வைஸாக பார்க்குறாங்க. அறிவியல் ரொம்ப வளர்ந்துருச்சு நடுவரே. ஏஐ மூலியமாக ரொம்பவே வளர்ந்துருச்சு. எது உண்மையான பக்தின்றது இப்போ இருக்கிற பசங்களால் கணிக்கவே முடியல, அவங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு பக்தின்றது கோயிலுக்கு போனால் எப்படி இருக்கு? வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ, சாமி தீபார்த்தனையை வீடியோ எடுக்கிறதோ, இதில் தான் இருக்குது நம்ம பக்தி. ஆனால் நம் முன்னோர்கள் எப்படி சொன்னாங்க? கோயிலுக்கு போனால் சாமியை ரசிக்கணும், சாமியை பார்த்து சாமியோட மனசார கண்ணு மூடி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தூய்மையான பக்தி இப்போ இல்லை நடுவரே. அதுதான் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற பக்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். 120 கோடி மக்கள் இருக்காங்க நடுவரே. 120 கோடி மக்கள்ல எவ்வளோ பேர் பக்தியோட இருக்காங்க நடுவரே? அதுல பாதிக்கு பாதி பேர் தான் அந்த பக்தின்றதுலயே இருக்காங்க. மீதி எல்லாமே சயின்டிஃபிக் டெக்னாலஜி அந்த மாதிரி போயிட்டாங்க நடுவரே. இதுல பக்தி குறையதான் செஞ்சிருக்கு நடுவரே இந்த காலகட்டத்துல. இப்போ இருக்கிற பக்தி எப்படி இருக்குன்னா, 1 நிமிஷம் பக்தி, 1 நிமிஷம் ஸ்டேட்டஸ், 1 நிமிஷம் வீடியோ, 1 நிமிஷம் ரீல், இப்படி தான் போகுது நடுவரே இப்போ இருக்கிற பக்தி. அந்த தூய்மையான பக்தி இப்போ இல்லை நடுவரே. அதனால தான் சொல்கிறேன், இப்போ இறைவன் மேலே இருக்கிற பக்தி குறைஞ்சிக்கிட்டே தான் வருது இந்த டெக்னாலஜியால். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம். பரவாயில்லையே, மகாலட்சுமியோட வாதத்துக்கு அருமையான ஒரு எதிர்வாதம் வச்சிருக்கிறாங்க நம்முடைய அனுராதா. நம்ம அந்த கைபேசியில் நல்லது மட்டுமா இருக்கு, பக்தி மட்டுமா இருக்கு வளர்க்கிறதுன்னு சொல்ல முடியும்? தீமையும் அதில் கொட்டி கிடக்குது, அதையே அவங்க பார்க்கல. அழகாக சொன்னாங்க பாருங்க, பக்தியை சூப்பராக பார்த்துக்கிட்டே இருப்போம், இடையில பார்த்தா திடீர் என்று ஒரு விளம்பரம் வரும்.
அந்த விளம்பரம் அந்த பக்திக்கு சம்பந்தமில்லாத விளம்பரமாக இருக்கும். அப்போ எப்படிங்க பக்தி நிற்கும்? அந்த சமயத்தில் அதை ஸ்கிப் பண்ணால் மட்டும்தான் நம்ம பக்திக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க அழகாக சொன்னாங்க பாருங்க, அதை ஸ்கிப் பண்ணும் பொழுது அந்த பக்தியும் சேர்ந்து போய் விடுகிறது, அதுவும் ஸ்கிப் ஆகி விடுகிறதுன்னு சொன்னாங்க. அருமையாக பேசி தன்னுடைய வாதத்தை திடமாக வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக பக்தியை வளர்க்கிறது என்று பேச நம்முடைய மேடம் அங்கையர் கண்ணி அவங்க வராங்க. இவங்க 2 பேரும் பேசி 2 அணியும் இப்போ சமமான பொறுப்பில் இருக்கு. பார்ப்போம். பக்தியை வளர்க்கிறது என்று பேசுவதற்கு அங்கையர் கண்ணி மேடம் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். பக்தியின் சிறப்பை உயர்த்தும் வகையில் இந்த ஆடி மாதத்தில் அற்புதமான இந்த பட்டிமன்ற வாய்ப்பை வழங்கிய நுவலி விளையாடி நிறுவனர் திருமதி சாய்சுதா அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் உள்ளிட்ட நான் வணங்குகிறேன். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் பக்தி வளர்கிறது என்பதுதான் எனது வாதம். நடுவர் அவர்களே, நமது நாடு பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் மிக சிறந்தது மட்டுமன்றி மிக உயர்ந்த பக்திமான்கள் வாழ்ந்த நாடு இது. இறைவன் அருள் பெற்ற மகான்கள் பலர் வாழ்ந்த நாடு இது. நடுவர் அவர்களே, அவர்களின் நூல்கள் இன்றும் நமது பக்தியை மேம்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. அது உங்களுக்கே நல்லா தெரியும் எத்தனை விதமான பக்தி இலக்கியங்கள் நமது நாட்டில் இருக்கின்றன என்று. வாய் வழி செய்திகளும் செவி வழி செய்திகளும் ஒவ்வொரு வீட்டில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த பூஜை புனஸ்காரங்கள் மட்டுமன்றி மிக அற்புதமாக அது அப்படியே நடந்துகிட்டு வழி வழியா நடந்துகிட்டு வரும்பொழுது ரேடியோவும் டிவியும் நமது வாழ்க்கையில் நுழைய ஆரம்பித்தன. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களை பற்றிய செய்திகள் நமக்கு கிடைக்க ஆரம்பித்தன. அவர்களுடைய சிறப்பை, அந்த கோவில்களின் சிறப்புகள் அந்த ரேடியோ டிவி வழியாக நமது செவிகளுக்கு வந்து கொண்டிருந்தன. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அடுத்து நமது பக்தி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுவும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி போக போக பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் வழியா எத்தனை விதமான கோவில்களின் சிறப்பை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதை இப்போ நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவர் அவர்களே, நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்றதுல தப்பு கிடையாது இல்லைங்களா? சகோதரி அனுராதா சொன்னாங்க, நாங்கள் நல்ல பாடல்கள் ஸ்லோகங்கள் கேட்டுட்டு இருக்கும் போதே நடுவில் விளம்பரங்கள் வருதுன்னு. விளம்பரங்கள் வந்தா என்ன, அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது நம்ம போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அந்த விளம்பரங்கள் நமது சிந்தனையை வந்து சிதறடிக்காது நடுவர் அவர்களே. ஏன்னா நம்ம பக்தி வழியா போயிட்டு இருக்கும்பொழுது அந்த சிந்தனை நமக்கு வந்து பக்தி சிந்தனையாகத்தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் மூலமாக நம்ம பாடல்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே படிச்சுட்டு தான் இருந்தோம். அது வந்து ஒரு குறிப்பிட்டதே நமக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் மூலமாக இந்த திருவாசகம் தேவாரம் கிளாஸ் எல்லாம் நடத்த ஆரம்பித்த பிறகு வீட்டில் இருக்கின்றவர்கள் கூட அவர்களுடைய பக்தியை வந்து இவற்றின் மூலமாக வளர்த்து கொண்டிருக்கின்றனர். உண்மைதானே நடுவர் அவர்களே? அது உங்களுக்கே தெரியும். யூடியூப் சேனல் என்பது நமது பக்தியை, அதாவது யூடியூப் சேனல் மட்டுமல்ல, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்டிருக்கின்ற அத்துணை கருவிகளும் நமது பக்தி சிந்தனையை வளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. ஒன்றில் நடுவர் அவர்களே, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கே தெரியும். அந்த குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் சில பேருக்கு அந்த குலதெய்வம் என்னன்னே தெரியல. அதனால அவங்க பொதுவான தெய்வங்களை வந்து வழிபட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த யூடியூப்ல நான் குலதெய்வ வழிபாடு பத்தி சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய குலதெய்வத்தை தேடி போய் என்ன பண்ணாங்க, வழிபட ஆரம்பித்தாங்க. அதாவது குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர ஆரம்பிச்சாங்க. இதுவுமே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்டது தான். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், போவோம், நிறைய கும்பல் இருக்கும், நிறைய மக்கள் கூட்டம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த குடமுழுக்கு நீர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம மேலே சில டைம் அந்த கிட்ட போகும்போது தான் படாது. அது வந்து நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். நம்ம இவ்வளோ தூரம் வந்தோமே, இந்த குடமுழுக்கு நீர் வந்து நம்ம மேலே ஒரு சிறு துளி கூட படலையே அப்படின்லாம் தோணும். ஆனால் இப்போ என்ன திரும்ப நடக்குது, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ட்ரோன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த குடமுழுக்கு நீரை வந்திருக்கின்ற அத்துணை மக்கள் மீதும் அவர்கள் தெளிக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இதுவும் இந்த வளர்ச்சியால் ஏற்பட்டது தானே. நடுவர் அவர்களே, நீங்க திருப்பதி போயிருப்பீங்க. அதாவது உங்க வீட்டுல நீங்க சின்ன வயசா இருக்கும்போது திருப்பதி போயிருப்பீங்க. அப்ப போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 2-3 நாள் ஆகும் இல்லைங்களா திருப்பதி போயிட்டு வரதுக்கு. ஏன்னா நம்ம சாதெல்லாம் கட்டி எடுத்துட்டு அங்க போய் கியூல நின்று டிக்கெட்டை வாங்கிட்டு திருப்பி நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளாரே ஒரு 3 நாள் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, கோவில் நிர்வாகமே இன்னைக்கு ஆன்லைன் டிக்கெட் மூலமா நமக்கு சிறப்பான ஒரு வசதி ஏற்படுத்திட்டு இருக்கு. டிக்கெட்டை வாங்கினோமா, நேரா போனோமா, சுவாமியை தரிசனம் பண்ணோமா, திருப்பி வீட்டுக்கு வந்தோமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ரொம்ப எளிதான வகையில் நமது பக்தியை, அதாவது ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவிலுக்கு போகணும்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருந்தும் இந்த வசதி குறைவால போகாதவர்கள் எத்தனையோ பேர். அப்படி இருக்கும் பொழுது இந்த திருப்பதி தேவஸ்தானம் பண்ணக்கூடிய அந்த வசதி வந்து இன்னைக்கு அத்துணை மக்களும் பெருமாளை போய் தரிசனம் பண்ற அளவுக்கு இருக்குது.
ஒன்றும் இல்லை நடுவர்களே, இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். அன்னைக்கு காசிக்கும் கைலாயத்திற்கும் எல்லாருக்கும் அந்த இமயமலை யாத்திரை போயிட்டு வந்திருந்தாங்க. அதாவது வசதி இருக்கிறவர்கள் போனாங்க, வயதானவர்கள் போனாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் ஒரு சிலவங்களுக்கு மேலே போக முடியாத ஒரு சூழல் வந்துடுது. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது? அங்கே ஹெலிகாப்டர் மூலமும் குதிரை வண்டி மூலமும் ஆட்கள் தூக்கக்கூடிய அளவில் அந்த தொட்டிகள் வைத்து மக்களை வந்து அழைச்சிட்டு போய் அவர்களை தரிசனம் பண்ண வச்சு அழகாக கீழே கொண்டு வந்துடுறாங்க. எப்படிப்பட்ட வசதிகள் இன்னைக்கு கிடைக்குது! இதன் மூலமா மக்களுடைய பக்தி வந்து வளர்ந்துட்டு தான் நடுவர் அவர்கள் இருக்கு. நடுவர் அவர்களே, இன்னொரு விஷயம், எனக்கு நம்மளுடைய கோவில்களில் மிக சிறப்பான அதாவது தன்மைகள்லாம் நிறைய இருக்கு. அதாவது அந்த சிலைகளை பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு தெரியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து நமது முன்னோர்கள் வந்து கோவில் சிலைகளை அமைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எண்கண் முருகர் கோவிலில் அந்த மயிலோட காலில் இருக்க நரம்பும் முருகர் பச்சை நரம்பும் தெரியக்கூடிய அளவுக்கு வந்து சிலைகளை வடித்து விட்டு சென்றிருக்காரு. இதெல்லாம் கேள்விப்பட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம உடனே போய் அந்த கோவிலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இந்த செய்திகள்லாம் எப்படி வந்தது? இப்படி வருகின்ற ஒரு வாய் வழியாக வருகின்ற செய்திகள் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இன்னைக்கு நம்ம கையில் இருக்க ஒரு சிறு கருவியால் அந்த செய்திகளை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்படி தெரிந்து கொண்டு இருக்கும்போது நம்ம அழகாக அந்த கோவிலுக்கு போய் அவர்களை வந்து அந்த இறைவனை வந்து நம்ம தரிசிச்சுட்டு வரோம். இப்படி ஒவ்வொருடைய மக்களுடைய மனதிலையும் இன்னைக்கு வந்து பக்தி சிந்தனை அதிகமாகத்தான் வளர்ந்து வருகிறது நடுவர் அவர்களே. தன் கண்ணையே இறைவனுக்கு அளித்த கண்ணபிரான் பற்றியும் தலையாலே நடந்து கைலாயம் சென்று இறைவனை காண வேண்டும் என்று அவ்வளோ தன்னை உடம்போ வருத்தி கொண்டு சென்ற அம்மையாரை பற்றி இன்னைக்கு நம்ம நிறைய செய்திகளை கேட்க கேட்க நம்மளுடைய பக்தி சிந்தனை அதிகமாகத்தான் வளர்ந்து வருகிறது. இன்றைய சூழலில் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் பக்தி வளர்கிறது என்பதை ஆணித்தரமாக கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த நுவலி விளையாடிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமை, ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பேச்செல்லாம் சொல்லி கொடுக்கணும். தேவாரம் திருவாசகம் நான் வந்து ஆன்லைன்லேயே படிக்கிறேன். தேவாரம் புக்கு வாங்கினா திருவாசகம் புக்கு வாங்குறதுக்கே ரொம்ப செலவு பண்ணணுமே, அதை ஆன்லைன்லேயே நான் படித்து தெரிஞ்சுக்கிறேங்க. இது ஒன்று போறாதா பக்தியை வளர்க்குறதுக்கு? ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொன்னாங்க பாருங்க, இந்த கலச நீரை அது வந்து நம்ம மேலே படுமா என்று கோயிலை சுற்றி 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 வந்து நான் கூட அப்படி காமிச்சிருக்கேன். தலையில் பட்டணும்னு சொல்லிட்டு தலையை கிட்ட போய் காமிச்சிருக்கிறேன் அது தண்ணி மேலே படுமான்னு. ஆனால் அந்த கலச நீரை தெளிப்பதற்கு கூட இயந்திரம் மூலமாக தெளிப்பது இன்றைய தொழில்நுட்பங்க. எல்லோருக்கும் பக்தி போய் சேருதில்லை. அது எப்படி குறைச்சிரும்? வளர்க்கிறது தான் சரியான வளர்க்க வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, புதுமையான முறைகள், புதுமையான கோயில்கள், புதுமையான சிலைகள் எங்காவது தோன்றி இருந்தால் அதை கூட நம்ம அந்த ஆன்லைனில் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாமே என்ற ஆர்வத்தை தூண்டுகிறது. எப்படி பக்தி குறையும் வளர்க்கிறது என்று அங்கேயர்கள் ரொம்ப அருமையாக பேசி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த குறைக்கிறது என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளராக நம்ம அங்கேயர்கண்ணி மேடத்திற்கு பதில் சொல்வதற்காக நம்முடைய தமிழ்குமரன் அவர் வராரு. அவர் என்ன பேச போறாரு? தொழில்நுட்ப வளர்ச்சியாலே இன்று பக்தியை குறைக்கிறது என்று பேச வராரு. கேட்போமா? சூளம் பிடிக்கும் சிவனின் கரங்கள் சிலுவையை சுமக்கட்டும், இயேசுநாதரும் மாதம் இருமுறை ஏகாதேசி விரதம் இருக்கட்டும், எல்லா உயிர்களிலும் அல்லாஹ் இருப்பதாயால் வார்கள் பாடட்டும், அறியும் அரணும் ஒன்றென்று அப்துல்லா கோரட்டும். அனைதமிழுக்கும் அவையோர் துணை பேருக்கும் அன்பான வணக்கங்கள். நூவெளி விடியடி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அன்பு வணக்கங்கள். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் எம்மணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் எதிரணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் பச்சை தமிழின் புரட்சிகர வணக்கங்கள். இன்றைக்கு ஆடி மாத பட்டிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு அருமையான தலைப்பு, பக்திக்குரிய தலைப்பு, பக்தி பரவசமூட்டும் தலைப்பு என்னவென்றால், இன்றைய நவீன தொழில்நுட்பம் பக்தியை வளர்த்திருக்கிறதா குறைத்திருக்கிறதா? இன்றைய நவீன தொழில்நுட்பமானது பக்தியை குறைத்திருக்கிறது என்பதே என்னுடைய வாதம். இங்கு பக்தி என்பது இந்துவையும் கிறிஸ்துவத்தையும் இஸ்லாமையும் பௌத்தத்தையும் சமயத்தையும் குறிப்பிடுவது கிடையாது. பக்தி என்றால் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவு முறையை தான் பக்தி என்றும் ஆன்மீகம் என்று கூறிக்கொள்வார்கள். பக்தி வேறு, ஆன்மீகம் வேறு. பக்தி எல்லோரிடமும் இருக்கும், ஆன்மீகம் எல்லோரிடமும் இருக்காது. பக்தி என்பது நம்முடைய அலைப்பாய்கின்ற மனித மனத்தை ஒருமுகப்படுத்தி, அதனால் தான் அன்றே கூறினார் கவிஞர், மனித மனம் என்பது ஒரு குரங்கு என்று. மனித மனம் ஒன்றை விட்டு ஒன்று மாறிக்கொண்டு தடுமாறிக்கொண்டும் தாவிக்கொண்டும் இருக்கும். அந்த மனதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி இறைவனை அடைய சரணாகதி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு சரணாகதி அடைவதே நம்முடைய பக்தியின் நோக்கமாக இருந்தது. அங்கேயர் கன்னியம் அவர்கள் அருமையாக கூறினார்கள் இந்தியாவின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பற்றி. உண்மைதான். ஆனால் இன்றைக்கு பண்பாடானது எப்படி இருக்கிறது இன்றைக்கு பண்பாடு?
பண்பாட்டை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு பல நூற்றாண்டுகளானது என்பதை அம்மா மறந்து விட்டார்கள் போல. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக பக்தியிலும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை என்றால் இதில் பண்பாடும் பக்தியும் எங்கு இருக்கிறது? இதற்கு அனைத்திற்கும் காரணம் அந்த நவீன தொழில்நுட்பம் தானே. அன்றைக்கு பாலியல் வன்கொடுமை எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. எங்கோ ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காணும் இடங்களிலெல்லாம் கற்பழிப்புகள். என் கோவிலும் கற்பழிப்பு, கல்லூரியிலும் கற்பழிப்பு, பல்கலைக்கழகத்திலும் கற்பழிப்பு என்றால் அதற்கு நவீன தொழில்நுட்பத்தினால் தான் என்பது மறக்க முடியாத உண்மையாகவே இருக்கிறது. இன்றைக்கு யூடியூப்ல லைவ் பார்க்குறேன், நானும் தாங்க பார்க்குறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் யூடியூப்களில் வருகின்ற லைவுகளுக்கு மத்தியில் லைவை கட் பண்ணிட்டு போடுறான் பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஆடை நாகரிகம் என்பதை என்னவென்றே தெரியாத அரை குறை ஆடை அணிந்து கொண்டு வந்து மனிதருடைய மனதை மாற்றக்கூடிய தன்மையை வகித்திருக்கிறது இன்றைய நவீன தொழில்நுட்பம். அப்ப எப்படி பக்தியை வளர்த்திருக்கிறது கேட்கலாம்லாங்க. அன்றைக்கெல்லாம் கால்கடுக்க நின்று இறைவனுடைய பிரசாதம் துளியாவது கிடைச்சிராதா, தேவமுதமே நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி நினைச்சிட்டு இருந்த மானிட சமுதாயத்தில் இன்றைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, வீட்டுக்கே வந்துருங்க என்று ஆணவத்துடன் பேசுகிறார்களே, இதுதான் பக்தியின் வளர்ச்சியா? இன்றைக்கு சிவனுடைய புகைப்படத்தையோ பார்வதி, விஷ்ணு, பிரம்மன், அப்புறம் விநாயகர், முருகர், என் சமயபுரத்தாலே கூட விட்டு வைப்பது கிடையாது. இப்படியாக அனைவருடைய புகைப்படத்தையும் வைத்து நீங்கள் அதை பார்த்த உடனே 10 நபர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எனது 10 நபர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், நீங்கள் நினைத்த காரியம் உடனே நடக்கும். என்னடா இது? உன்னுடைய கமெண்ட்ஸ்க்காகவும் உன்னுடைய ஷேர்க்காகவும் உன்னுடைய லைக்காகவும் இறைவனையே அடகு வைப்பதற்கு சமமாக இன்றைய பக்தியானது குறைந்து கொண்டுதான் இருக்கிறது நவீன தொழில்நுட்பத்தால். அடுத்ததான் இதை பார்ப்போம். இன்றைக்கு தொழில்நுட்பத்தால உங்கள் வீட்டில் பில்லி சூனியம் இருக்கிறதா? எப்படியெல்லாம் எடுக்கலாம் என்று நாங்கள் சொல்கிறோம், உருட்டு வித்தையெல்லாம் சொல்கிறோம் என்று உருட்டுக்களை எல்லாம் உருட்டி கொள்கிறார்கள். மிளகு, சீரகம், திப்பிலி, கிராம்பு, மிளகு இப்படியெல்லாம் போட்டு நடுப்புல போட்டு எரிங்க. என்னடா இது? ஆயக்கலையில் 64 சூனியம் என்ற ஒன்று இருந்திருக்கிறது, யாவல் என்ற ஒன்று இருந்திருக்கிறது, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கெல்லாம் சரியான வழிகள் இருக்கிறது. இன்றைக்கு தவறான வழிகளை பயன்படுத்தி எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கி கொண்டிருக்கிறார்களே, இதுதான் உங்களுடைய நவீன தொழில்நுட்பத்தால் பக்தியானது வளர்ந்திருக்கிறதா? திருவாசகத்திற்கு முருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்று அருமையாக சூரியன் தற்பார்கள். ஜூலி போப்பானவரும் திருவாசகத்திற்குரியவர் தான் என்பதை நான் இங்கு நிலைநாட்ட விரும்புகிறேன். அது பைபிளாக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, திருவாசகமாக இருந்தாலும் சரி, திருக்குரானாக இருந்தாலும் சரி, என் பகவத்கீதை மகாபாரதமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வைத்திருக்கிறோம், நொடி பொழுதில் டவுன்லோட் செய்திருக்கிறோம். ஆனால் அதில் எத்தனை பேர் படிக்கிறோம்? பெருமைக்கு வேணா வச்சிருப்போங்க. என்ற நவீன தொழில்நுட்பத்தால் யாருமே அதை எடுத்து படிப்பது கிடையாது. அது ஒரு பெருமை மட்டும்தான். இன்றைக்கு கால் கடுக்க நின்று கந்தனை கண்குளிர கண்டுவிட மாட்டோமா என்று நின்ற காலமெல்லாம் சென்று விட்டு, ஏங்க ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்களா? 100 ரூபா தரிசனம் போட்டுருங்க, 10 ரூபா தரிசனத்தில் அதிகமாக இருக்கும் கூட்டம்னு அந்த ஆணவ பேச்சுடன் போனமா வந்தமான்னு இருக்கணும். அங்கெல்லாம் நேரத்தெல்லாம் செலவிடுற மாதிரியெல்லாம் இல்லை. இப்படி இல்லாமாங்க இருக்கும். இதெல்லாமா உங்களுடைய வளர்ச்சி? அன்றைக்கெல்லாம் வரிசையில் என்றால் வியர்த்து கொட்டும், தாங்க முடியாது புழுக்கம். இன்றைக்கு ஏசி வந்தது, மின்விசிறி வந்தது, எத்தனையோ தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துச்சுங்க. ஆனால் நமக்கான பக்தி எப்படி இருக்கு? அன்றைக்கு இருந்துச்சுங்க, ஆடி வெள்ளிங்கிலே தாயின் சன்னதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா, நீங்க பொங்க வச்சு பாருங்கம்மான்னு அன்னைக்கு இருந்ததெல்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கும் அதே ஆடி மாதம் வருது, அதே பாடல் தான் போடுறாங்க. வீட்டில் இருந்து பொங்க பானையை தூக்கி தலையில் வச்சுட்டு ஆலயத்து அருகாமையில் போன உடனே ஒரு செல்ஃபி, டுடே மை குலதெய்வம் டெம்பிள் ஃபார் திஸ் ஒன் போய் பிக்கு அப்படின்னு போட்டு அந்த பொங்க பானையை தூக்கி போட்டு அடுப்பை பற்ற வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்டு ரீல்ஸ் எடுக்கிறதும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஸ்டேட்டஸில் வைப்பதும் தான் உங்களுடைய பக்தியின் வளர்ச்சியா? ஆமாம், அருமையாக குலதெய்வ வழிபாடை பற்றி சொல்லினார்கள். அன்றைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறதற்கு அன்று முதல் இன்று வரை பூசாரிகள் கிடையாது. நம் குலத்தை சார்ந்தவர்கள் தான் யாரோ ஒரு சிலர் போய் பூஜை செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பூஜை செய்யவே ஆள் இல்லைங்க. காரணம், சிலுவண்டிலிருந்து சீக்கு வந்த கிளவி வரைக்கும் ஃபோன் நோண்டுதுங்க. எவனா பண்ணட்டும், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், எவன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்னன்னு இருக்கிற அந்த மானுட சமுதாயத்திற்கு எப்பங்க பக்தியை ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்க? இன்றைக்கு ஆலயத்திற்கு சென்றால் கூட இறைவனை 2 நொடிகள் தான் பார்க்கிறோம். அந்த நொடி மட்டும்தான் நம் கையில் திறன்பேசி இல்லை. ஏன்னா அங்கே தடை செஞ்சுருக்காங்க திறன்பேசிகளை, இல்லைன்னா அங்கேயும் எடுத்துருவோம். வெளியே வந்த உடனே உட்காந்து ரீல்ஸ் பார்க்கறது அவங்களுடைய பக்தியின் வளர்ச்சியா? இன்றைக்கு பக்தி வெறும் ஸ்டேட்டஸ்களில் மட்டும்தான் இருக்கிறது. திங்கக்கிழமையா சிவனை பற்றி போடு, செவ்வாய்க்கிழமையா மாரியம்மாவை பற்றி போடு, புதன்கிழமையா விஷ்ணுவை பற்றி போடு, வேலைக்கிழமையா சாய்பாபா போடு, வெள்ளிக்கிழமையா ஆத்தா மகமாயி, சனிக்கிழமையா பெருமாளே, ஞாயிற்றுக்கிழமையா யாருமே இல்லை சிக்கன் ரைஸ் தான்.
இப்படியாக பக்திகளை தனக்குள் வைத்திருப்பதை மறந்துவிட்டு வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மட்டும்தான் வைத்திருக்கிறோம். 10 நிமிடமாவது இறைவனுக்காக செலவிட்டு உள்ளமுருகி கண்ணீர் பெருகு இறைவா இறைவா இறைவா, இந்த சின்னஞ்சிறு பிள்ளை எப்படிப்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்குது என்று உன்னை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. இறைவா, நீ மட்டும்தான் என்னை முழுமையாக உணர்ந்தவன் என்று உள்ளமுருகி கண்ணீர் பெருகி, இறைவா, நான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் சின்னஞ்சிறு பிள்ளையாக என்னை மன்னித்து விட இறைவா என்று கேட்டு பாருங்கள். ஆனால் அந்த 10 நிமிடம் ஒதுக்க கூட இங்கு நம்மிடம் நேரமில்லை என்று சொல்லியிருக்கிறார்களே. இறையன் பையா அவர்கள் அருமையாக சொல்லியிருப்பார்கள். நேர மேலாண்மையை பற்றி நேரமில்லை என்று கூறுபவர்கள் அத்துணை பேருமே முட்டாள் என்று அருமையாக கூறியிருப்பார்கள். இப்படியாக இன்றைய நவீன தொழில்நுட்பமானது பக்தியை குறைக்கிறதே தவிர என்றைக்குமே அது வளர்க்கவில்லை. இன்றைக்கு அடுத்ததாக ஒரே ஒரு கூற்றை கூறி முடிக்கிறேன். ஓ முருகா என பதிவிடு. உன்னுடைய துன்பமும் உனக்கு பிடித்த நபர் நினைத்துக் கொண்டிருக்கிற நபர் 24 மணி நேரத்தில் உன்னை அழைப்பார்களாம். இதுவரைக்கும் 2000 கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஓ முருகா ஓ முருகா ஓ முருகான்னு. இதுவரைக்கும் எந்த ஒரு அழைப்பும் அந்த பாடாக தெரியவில்லை. இதனைத்தும் வெறும் லைக்குகளுக்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் வெறும் கமெண்டுக்காக மட்டும்தான் இருக்கிறதே தவிர பக்தியின் வளர்ச்சியை இது குறைத்திருக்கிறதே தவிர வளர்க்கவில்லை என்ற வாதத்தை வைத்து நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார்கள் நடுவர் என்பதை நம்பி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இப்போ 4 பேர் பேச்சையும் கேட்டோம். நம் கடைசியாக பேச்சிய நம்முடைய தமிழ்குமரன் 2 கருத்து ரொம்ப அழுத்தமாக வச்சிருக்காரு. ஒன்று, இப்போ பக்தியை மட்டும் காட்டலங்க நம்முடைய ஊடகங்கள் பில்லி சூனிய வைக்கிறது எப்படி என்று தீமையை காட்டுதே. ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் போல அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல அவருடைய பேச்சு இருந்துச்சு. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பலர். அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே பக்தி வளரும்? ஸ்டேட்டஸில் போகிறதுக்காக மட்டும்தாங்க சாமி படத்தை வச்சுருக்கிறாங்க. இவங்க யாரும் ஒழுங்காக சாமி கும்பிட்றதுக்கு பயன்படுத்தினா நான் ஏங்க பக்தி குறைக்கிறதுன்னு பேச போகிறேன் என்று தன்னுடைய வாதத்தை ரொம்ப அழுத்தமாக வச்சுருக்காரு. இப்போது 4 பேர் பேசிய பேச்சுகளையும் கட்டிவிட்டோம். இப்போது தீர்ப்புக்கு வருகிற நேரம். உங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் யோசிச்சுட்டு தீர்ப்பு சொல்கிறேன். இப்போது நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு தொலைக்காட்சியும் இப்போ அது ஒரு வியாபாரமாகவே மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு தொலைக்காட்சியும் காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல ஆன்மீகத்தை தான் முதலாவதாக வைத்திருக்கிறார்கள். அதில் யாரும் மறுக்க முடியாது. இவங்க நம்முடைய அனுராதா மேடம் சொன்ன மாதிரி, நம்முடைய தமிழ்குமரன் சொன்ன மாதிரி தீமைகள் அதில் இருக்கிறது. ஸ்டேட்டஸ் தான் வச்சுருக்கிறாங்க, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்றபடி பில்லி சூனியத்தை காட்டுறாங்க, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்றபடி பக்தி பாடலை கேட்கும் பொழுது, பக்தியுடைய அந்த பாட்டு கேட்கும் பொழுதோ, பக்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு பக்தியை பற்றி ரொம்ப ரொம்ப அருமையா, திடீர்னு பார்த்தா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, திடீர்னு பார்த்தா விளம்பரம் வருது. அதை ஸ்கிப் பண்ணும் பொழுது அது மட்டுமாங்க ஸ்கிப் ஆகுது, என்னுடைய ஆன்மீக பக்தி தாங்க ஸ்கிப் ஆகுது. நான் எப்படிங்க தொடர்ந்து ஆன்மீகத்தை தொடர முடியும், பக்தியை தொடர முடியும், பக்தி போயிருச்சிங்களே எப்படி வளரும் என்று 2 பேரும் பேசுறத பார்த்தா நியாயமாக தான் தெரியுது. அதே சமயத்தில் அதில் இருக்கிற நன்மையே கொஞ்சம் அலசி பார்ப்போமா? இப்போ காலையில் எழுந்த உடனே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொலைக்காட்சியும் என்ன செய்கிறது? முதல்ல ஆன்மீகத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. எப்படி சில தொலைக்காட்சியில் சில சேனல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு கோயிலையும் என்ன அபிஷேகம் பண்ணுறாங்கன்றத ஒவ்வொரு நாளும் காட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு கோயிலில் ஒரு சேனல் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டு அல்லது ஒவ்வொரு வாரத்தை எடுத்துக்கிட்டு இந்த கோயில் எப்படி தோன்றியது, இது எப்படி ஆரம்பம், இந்த சிலை எப்படி வடிக்கப்பட்டது, அந்த கோயிலில் எத்தனை அறைகள் இருக்கிறது, அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வழி என்ன, இத்தனையெல்லாம் ஒவ்வொரு கோயிலாக சொல்லிக்கிட்டே வருது. இன்னொன்று சேனல் என்ன பண்ணுதுன்னா, அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவதை பால் அபிஷேகமா நெய் அபிஷேகமா நம்முடைய சந்தன அபிஷேகம், இந்த அபிஷேகத்தை காட்டி ஒரு பக்தி பாடலை போட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு சேனலும் பக்தியை காட்டுவதையே வியாபாரமாக எடுத்துக்கொண்டால் கூட இந்த பக்தியை காட்டுவதையே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறது வண்டி கட்டிக்கிட்டு நடைபயணமாக எப்போதாவது வரும் பேருந்து நம்பி. இப்போ அப்படி போகிறதில்லை. நமக்கு தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கோயிலுக்கு போகிற தூரம் குறைஞ்சிருக்கு. கோயில் அருகாமையில் இருக்கிற மாதிரி ஒரு நோக்கம். ஏன்னா நம்ம சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறோம் இல்லை, அதனால கோயில் அருகாமையில் இருக்கிற மாதிரி ஒரு நோக்கத்தை உருவாக்குகிறது. கோயில் போய் பார்க்க முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே பார்க்கறதுக்கு, தொலைக்காட்சியில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா
திருவண்ணாமலை தீபம். அந்த தீபத்தை கார்த்திகை மாதத்துல காட்டும் பொழுது இந்த நம்ம ஒரு தடவை ஜெயா சேனல்ல காமிக்கிறாங்க. எங்க அம்மா அந்த டிவியை கும்பிடுறாங்க. என்னம்மா பண்றீங்கன்னா, அதோ பாருப்பா அண்ணாமலையார் தீபத்தை காட்டுறாங்க. அப்போ அவங்க கண்ணு, அவங்க முகத்தை நான் கவனிச்சேன். அந்த உண்மையா கோயில போய் கும்பிட்டா அவங்க எப்படிப்பட்ட ஒரு அந்த உடல் அவங்க செலுத்து கொண்டு கும்பிடுவார்களோ அதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். இன்னொன்று பாருங்களேன், ஐயப்ப சாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் தை மாசத்துல ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. இந்த ஜோதி தரிசனத்தை அங்க போனா 18 படி மிதிக்கணும், 42 நாள் விரதம் இருக்கணும், ரொம்ப தூரம் நடந்து போகணும். எல்லாராலையும் முடியுமா? முடியாது. ஆனால் நீங்க ஸ்கிரீன்ல தானே பாக்குறீங்க, தொலைக்காட்சியில தானே பாக்குறீங்க. இது எப்படி பக்தியாகும் என்று நினைக்காதீர்கள். பக்தியை பற்றி திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனசால முதல்ல மாசி நீக்குங்கள், மனசால சுத்தமாகுங்க. மற்றதெல்லாம் நீங்க எதையுமே செய்ய வேணாம், நீங்க அருமையா வந்துடுவீங்கன்றது அந்த குறளுடைய கருத்து. நீங்க மனசால முதல்ல சுத்தமாகும்னு சொல்லும் பொழுது தொலைக்காட்சியில் காட்டினால் கூட அந்த ஜோதியை நீங்க மனசார வணங்கினால் கடவுளை வணங்குவதற்கு சமமாகும் என்ற காட்சியை எங்க அம்மா சாமி கும்பிட்ட அந்த காட்சியிலிருந்து நான் பார்த்திருக்கேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி, இப்போ ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா, தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி துணை நீ மதமாயி. அந்த பாட்டு கேட்கிறப்ப அப்படியே நமக்கு அப்படியே பக்தி தானா உருவாகும். இது எங்க ஒவ்வொரு நாளும் டிவியில அம்மன் பாட்டு போடாம எந்த தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறது இல்லை. ஒன்று, நம்ம ஊர்ல எல்லார் வாழ்க்கையும் ரெண்டா பிரிக்கலாம். கல்யாணத்துக்கு முன்ன, கல்யாணத்துக்கு பின்ன. கல்யாணத்துக்கு முன்னையும் நம்ம அம்மா சாப்பாடு போடுவாங்க, வீட்டில் படுக்கிற இடம் இருக்கும், நம்ம வெளியில போவோம், வீட்டுக்கு வருவோம். கல்யாணத்துக்கு பிறகும் நம்ம மனைவி சாப்பாடு போடுவாங்க, மனைவி நம்மளை கட்டுப்படுத்துவாங்க. நம்ம வீட்டில் படுப்போம், வெளியில போவோம், தொழிலை பார்ப்போம். ரெண்டு விஷயம் தான். ஒன்று, கல்யாணத்திற்கு பிறகு கல்யாணத்திற்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை அப்பா ஜாலியாக இருந்தோம், நம்ம சுத்தணும், கட்டுப்படுத்துறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் மனைவி வந்த பிறகு பார்த்தா கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இருக்கு, நம்மளை எப்போ வந்தாலும் வீட்டுக்கு போகாமல் வர சொல்லி நம்மளை அழைக்கிறாங்க. மனைவியால அந்த மருமகள் வந்ததால சின்ன 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 குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த மனைவி வந்த அப்புறம் அந்த வீடே அலங்காரம் படுத்துவதை மட்டும் நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கணக்கே இல்லை. அப்போ இப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நம் வாழ்க்கையில் வந்துவிட்டது. அது சில 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 நம்முடைய நண்பர் தமிழ்குமரர் சொன்ன மாதிரி பில்லி சுனியத்தை காட்டுறாங்களே, ஸ்டேட்டஸ்ல தானே வச்சிருக்கீங்களே, இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. நம்ம ஊர்ல ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே கடையை பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்தோம். அந்த கடையில பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான பொருட்களும் விற்கிறது. இன்னொன்று, நமக்கு தேவையில்லாத பொருட்கள், நமக்கு வேணா தேவையில்லா இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு தேவைப்படுது. புகை வச்சிருக்காங்க, நம்முடைய பூச்சிகளை கொள்ளக்கூடிய விஷம் மருந்து வச்சிருக்கிறாங்க. அதை யார் வாங்குகிறார்களோ அவர்கள் வாங்கி விட்டு போகட்டும். நமக்கு தேவையான பொருள் கிட்டே கிடைக்கிறதில்லை. ஆனா இப்போ நீங்க அந்த தொலைக்காட்சியை உதாரணம் எடுத்தால் கூட, தொலைக்காட்சியில காட்டுறது உண்மைதான், அது எதுவும் பொய் கிடையாது. பொய்யை காட்டினால் மட்டும்தான் நம்முடைய ஊடகங்கள் தவறாக காட்டுகிறதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ மலையனூர் சாமியை பற்றி சொல்லும் பொழுது, மலையனூர்ல இந்த கோயில் இப்போ தோன்றுச்சு, இத்தனை மணிக்கு அது அபிஷேகம் நடக்க இருக்கிறது, இந்த மாதத்தில் திருவிழா, நீங்க போய் பார்க்கலாம்னு சொல்லும் பொழுது உண்மையைத்தான் காட்டுகிறார்கள். இன்னொரு சேனல் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த மலையனூர் அம்மனை பத்தி தவறா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்தியை குறைக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். பக்தியை குறைப்பதற்கு நீங்கள் காட்டுகிற காரணம் என்னவென்றால், பில்லி சூனியத்தை காட்டுகிறார்களே, அதையே நீங்க பாக்குறீங்க. இன்னொன்று, இடையில விளம்பரம் வருகிறது, வரட்டும், அதை ஸ்கிப் பண்ணி விட்டு பார்க்கலாமே. ஆனால் அதையும் தாண்டி அது ஒரு 5% இருக்கலாமே தவிர, மீதி இருக்கிற 95-90% நல்ல விஷயங்களை, பக்தியை பற்றி சொல்லுகிறது நம்முடைய இந்த தொழில்நுட்பம் தான். அது உண்மையிலேயே சொல்லுகிறேன், அந்த தொழில்நுட்பம் மட்டும் இல்லை என்றால் அந்த ஜோதி தரிசனத்தை வீட்டிலிருந்தே பார்த்தவர்கள் எத்தனை பேர், திருவண்ணாமலை அந்த தரிசனத்தை பார்த்தவர்கள் எத்தனை பேர், எந்த கோயிலுக்கு எத்தனை அழகா சொன்னாங்க நம்முடைய அம்பேத்கர் மேடம், கோயிலுக்கு போறப்ப எத்தனை கிலோமீட்டர்ல அந்த கோயில் இருக்கு, எந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கிறது என்பதை கூட சொல்லுகிறார்கள் சொன்னாங்க. ஒரு சாமியை பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு தெரிகிற மாதிரி கூட சாமியை வச்சிருக்கிறாங்கன்னு அழகா சொன்னாங்க.
இப்படிப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்படியெல்லாம் இருக்கிறதா, இப்படி சிலை இருக்கிறதா? அந்த ஊரில் கிட்டத்தட்ட 133 அடிக்கு திருவள்ளுவர் சிலை வைத்து சாமி மாதிரி கும்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி தெரிந்தது? தொழில்நுட்பம் வந்ததால் தான் தெரிந்தது. முன்னாடியும் பக்தி இருந்தது, பின்னாடியும் பக்தி இருந்தது. முன்னாடியும் மகிழ்ச்சி இருந்தது, பின்னாடியும் மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் வளர்ச்சி என்பது தொழில்நுட்பத்தால் என்பதை யாருமே மறுக்க முடியாது. எங்கே கோயில் இருக்கிறது, எதற்காக இருக்கிறது, எந்த சாமி கிட்ட போனா எந்த வரம் கிடைக்கும், எந்த பிரச்சனை தீரும் என்ற வரையில் நமக்கு சொல்வதற்கு நமக்கு கைபேசி இருக்கிறது, தொலைக்காட்சி இருக்கிறது, எல்லாமே நமக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. அழகா சுடமுழுக்கு விழா நடத்தும் பொழுது நடக்கக்கூடிய நீரை கூட அழகா தெளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நன்மையை பொழுது கிடக்கிறது. அதில் உள்ள சிறு சிறு விஷயங்களை தூக்கி எறிந்துவிட்டு நல்லதை மட்டும் பார்த்தால் கண்டிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சி பக்தியை வளர்த்து கொண்டுதான் இருக்கிறது. அது வந்த பிறகு எங்கே கோயில் இருக்கிறது, எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, எந்த பிரச்சனை வரும் பொழுது எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு நன்மை கிடைக்கும், அந்த பிரச்சனை தீரும் என்ற வரையிலே நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பதால் முடியாதவர்கள் கூட அந்த கோயிலுக்கு சென்று பார்க்க வசதி இல்லாதவர்கள் கூட வீட்டிலிருந்தே பார்க்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதால் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி பக்தியை வளர்க்கிறது என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. நானும் அதையே தீர்ப்பாக கூறி உங்களில் ஒருவனாக இந்த தீர்ப்பை வழங்குகிறேன். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் பக்தி வளர்கிறது வளர்கிறது வளர்கிறது. இந்த வாய்ப்பினை கொடுத்த நுவலி விளையாடிக்கு எங்கள் பட்டிமன்ற குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.